அம்மா, இன்னையோட விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் தீந்துருச்சு, வாங்கணும். இனிமே எங்க தேவைப்பட போகுது. சரிம்மா, வாங்கிக்கலாம். இந்த பாலக்குடி. என்னம்மா, என்ன அப்படி பாக்குற? பால் போதும், இதுக்கு மேல குடிக்க முடியல. ஐயோ, என்னம்மா நீ புள்ளத்தாச்சி பொண்ணு, ஃபுல்லா குடி. அப்பதான் உடம்புல தெம்பு இருக்கும். குடிடா. குடு. படுத்துக்கிறியா? என்னம்மா அப்படி பாக்குற? ஒன்னும் இல்ல, படுத்து ரெஸ்ட் எடு.
ஆச்சு? முடியல. ஐயோ, வயிறு ரொம்ப வலிக்குதுமா. என்னால தாங்க முடியல. ஐயோ, கடவுளே, திடீர்னு என்னடி ஆச்சு? எதுக்காக உனக்கு வயிறு வலிக்குது? தெரியலம்மா. ஐயோ. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அம்மா, வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஆயிட போதுமா? சீக்கிரம் என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போமா. சீக்கிரம். ஐயோ, இந்த நேரத்துல உன்னை எப்படிம்மா நான் கூட்டிட்டு போவேன்? ஆ? சரி இரு, ஏதாவது ஆட்டோ கிடைக்குதான்னு பாக்குறேன். அம்மா, ஆட்டோ கிடைக்கலன்னா பரவாயில்லம்மா. கால் டாக்ஸி நம்பர் இருக்குமா செல்போன்ல? சரி இரு, கால் பண்ணுமா. கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கோ. அனுமா, கொஞ்ச நேரம் இரு, நான் உடனே ஃபோன் பண்றேன். ஐயோ அம்மா. சொல்லு சித்தி. ஜெய், அனு வலியில துடிக்கிறாடா. அத பார்த்து என்னால தாங்க முடியல. என்ன உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக சொல்றடா. சித்தி, நீ ஒன்னும் கவலைப்படாது, ஒன்னும் ஆகாது. நீ பால் கொடுத்துட்டேன்னு சொன்ன உடனே நான் கால் டாக்ஸிக்கு ஃபோன் பண்ணி அங்க வர சொல்லிட்டேன். இன்னும் 5 நிமிஷத்துல டாக்ஸி வந்துடும். அவளை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடு. டேய், ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் கண்டுபிடிச்சிட்டா? கண்டுபிடிக்க முடியாதுன்னா நான் ஏற்கனவே சொன்னேன்ல. சரி, கரு கலையாம இருக்கிறதுக்கு வேற மாத்திரை கொடுத்துட்டா? எந்த மாத்திரை கொடுத்தாலும் அந்த கரு கலைஞ்சே தீரும். இந்த பாரு, நீ ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே நீயே எனக்கு ஃபோன் பண்ணி நல்ல விஷயம் சொல்லுவ பாரு. சரிடா, நான் உடனே அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். கொஞ்சம் பாத்துக்கோங்க. டாக்டர், ஒன்னும் பயப்பட வேண்டாமா. நல்ல வேளை வலி வந்ததும் நீங்க உடனே கூட்டிட்டு வந்துட்டீங்க. அதனால வயித்துல இருக்கிற கருவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. விட்டமின் மாத்திரை எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சதா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை சாப்பிட்டதுனால ஏதோ வலி வந்திருக்கு. இல்லனா சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகாம இருந்திருக்கும். ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல எல்லாம் நார்மலா தான் இருக்கு. அந்த பழைய மாத்திரையெல்லாம் தூக்கி போட்டுருங்க, நான் வேற எழுதி தரேன். சரிங்க டாக்டர். இன்னைக்கு நைட் மட்டும் இங்க இருக்க வேண்டியது இருக்கும். நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரிங்க டாக்டர்.
பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கோங்க. சரிங்க. மாத்திரை கொடுத்தும் கரு கலையிலன்னு சொல்றாங்களே, என்ன கருமத்தை கொடுத்து தொலைச்சானோ. ச்சீ, கொஞ்ச நேரத்துல என் பொண்ணை பாடா படுத்து எடுத்துச்சு. டேய், என்ன சித்தி? என்ன மாத்திரடா கொடுத்த? ஏன் என்னாச்சு? வலி வந்த உடனே இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டேனா, அதனால கருவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இப்போ மயங்கி படுத்துட்டு இருக்கா, மருந்து ஏறிட்டு இருக்கு. ராத்திரிக்கு நாங்க இங்கதான் இருக்கணுமா. காலையில வீட்டுக்கு போலான்னு சொல்லிருக்காங்க. என்ன, நாம அவளுக்கு மாத்திரைய கொடுத்தத அவங்க கண்டுபிடிக்கல, தப்பிச்சோம். ஆனா எதுக்காக மாத்திரை கொடுத்தோமோ அது நடக்கலையே. சித்தி ஒன்றும் கவலைப்படாத, அது ஒன்றும் சாதாரண மாத்திரை இல்லை. நைட்டு முழுக்க வேலை செய்யும். காலையில பாரு, நீயே எனக்கு ஃபோன் பண்ணி நல்ல விஷயத்த சொல்லுவ. அப்படியா சொல்ற? ஆமா சித்தி, விடிய காலம் 3 மணிக்கு எந்திரிச்சு கதறுவா பாரு. இன்னைக்கு உன் தூக்கம் கெட்டுச்சு போ. சரி சரிடா, சரி. அம்மா, அனுமா, என்னம்மா கண்ணு முழிச்சிட்டியா? அம்மா, டாக்டர் என்னம்மா சொன்னாங்க? என் குழந்தைக்கு ஒரு குறையும் இல்லையாம்மா. நாம சீக்கிரமா வந்ததுனால குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கம்மா. நீ சாப்பிட்ட இந்த விட்டமின் டேப்லெட் தான் ஏதோ கெட்டு போச்சுன்னு சொன்னாங்க. அதனால தான் உனக்கு வலி வந்திருக்குமா. நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும்னு சொன்னாங்க. நாளைக்கு காலையில நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு சொன்னாங்க. ஒன்றும் பயம் இல்லைம்மா. நீ படுத்துக்கடா, அம்மா பக்கத்துலயே இருக்கேன்ல, படுத்துக்கோ. ம், படுத்துக்கோ. ஜெய் சொன்ன மாதிரி நடு ராத்திரியில கரு கலைஞ்சு வயிறு வலிச்சு ஒருவேளை அனு கத்துவாளோ? என்னம்மா, நீ தூங்குடா, ரெஸ்ட் எடுக்கணும். அம்மா இருக்கேன்ல, தூங்கு. அம்மா, நேரமாச்சு, சீக்கிரம் கிளம்பலாமா? மாப்பிள, அதான் ஜுரம் சரியா போச்சுன்னு சொன்னல மாப்பிள, அப்புறம் எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போய்கிட்டு? என்ன பேச்சு பேசுறீங்க மாமா? வந்தது டைபாய்டு ஃபீவர். எல்லாம் கியூர் ஆன மாதிரி தான் தெரியும். டாக்டர் என்ன சொன்னாரு? 2 நாள் கழிச்சு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும்னு சொன்னாரா இல்லையா? அவர் சொல்லுவார் மாப்பிள, இப்ப கையில காசு இல்லாத நேரம், இது அவசியமா? அவசியம் தான் மாமா. மறுபடியும் ஃபீவர் வந்தா உங்க உடம்பு தாங்குமா?
அது இல்ல மாப்பிள்ள இப்ப கையில காசு இல்ல அதுக்கு போய் இது அதுன்னு செலவு பண்ணிக்கிட்டு. என்ன மாமா நீங்க மாப்பிள்ள ரிங் இருக்குல்ல, அடமானம் வச்சிடலாம். ஆமா உங்ககிட்ட இருக்கிறது இந்த ஒரு ரிங்க, அதையும் போய் அடமானம் வச்சா எப்படி? தேவைக்கு இல்லாததே எதுக்கு மாமா? விக்கிறதா இருந்தா கூட வித்துடலாம். மாப்பிள்ள விக்கலாம் வேண்டாம் மாப்பிள்ள, வேண்டாம் அடமானம் வைங்க, அடுத்த மாசம் வேணா வீட்டிடலாம். சரி வாங்க, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம், லேட் ஆயிடும். டாக்டர் வேற வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாரு. வாங்க அவரை பார்த்துட்டு அப்படியே பிளட் டெஸ்ட் எடுத்து வாங்க. வாங்க. இப்போ பெயின் இருக்குதா? இல்ல டாக்டர். ராத்திரியெல்லாம் கண்ணு முடிச்சதான் மிச்சம். அந்த ஜெய் சொன்ன மாதிரி கரு கலையில. காட்ஸ் கிரேஸ்னு தான் சொல்லணும். நேத்து நைட்டு நீங்க வழியில துடிச்சதை பார்த்தபோது நான் பயந்தே போயிட்டேன். உங்க வயித்துல இருக்கிற கருவுக்கு ஏதாவது ஆயிடுச்சோன்னு நினைச்சேன். நல்ல வேளை அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகல. இனிமே நீங்க டேப்லெட்ஸ் எடுக்கிறதா இருந்தா எக்ஸ்பைரி டேட் பார்த்து எடுத்துக்கோங்க. நான் வேற டேப்லெட்ஸ் எழுதி கொடுக்குறேன், அதை நீங்க எடுத்துக்கோங்க. வேற ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்க வாங்க. ஓகே டாக்டர். டாக்டர் ரொம்ப நன்றி டாக்டர். என் பொண்ணு வயித்துல இருக்கிற கருவை மட்டும் நீங்க காப்பாத்தல, என் பொண்ணையும் நீங்க காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க. கேர் எடுத்து பாத்துக்கோங்க. சரிங்க டாக்டர். என்னம்மா பயந்துட்டியா? ஆமாம்மா, நீ ராத்திரி துடிச்ச துடிப்பு என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு தெரியுமா? உன் குழந்தை தானே உனக்கு உசுறு, அதுக்கு எதுவும் ஆகலையே. நான் எத்தனை சாமிக்கு வேண்டுதல் வச்சுக்கிட்டேன் தெரியுமா? சரிம்மா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கட்ட வேண்டிய பணத்தை கட்டிட்டு மருந்து வாங்கிட்டு வரேன், நீ படுத்துட்டுருமா?